அக்கா அக்கா ஏன் தங்கச்சி களை வெட்ட கொல்லைக்கு ஆளு கிடைக்கல வாக்கா. எது நான் களை வெட்ட வரணுமா? யோ என் தங்கச்சி என்னைய வந்து காட்டுல களை வெட்டுன்னு கூப்பிட்டு இருக்கா, நீ நான் அமைதியா உட்காந்துருக்க. ஏன் போறது? சும்மா கூப்பிடுறா, சம்பளம் கொடுப்பால. நான் போகணுமா? யோ என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயில்ல போய் நான் களை வெட்டினா கருத்துற மாட்டேன். ஓ, அப்ப கருப்பா இருக்கிறவங்க வெயில்ல போய் வேலை செஞ்சா சிவப்பாயிடுவாங்களோ? ஏன் இவ்வளவு பேசுறே? நீ போறது? நான் போறேன். என்ன பண்றது, உன்ன மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா நான் தானே போய் ஆகணும். அவளை கொஞ்சம் உட்காரு, நான் வந்துடுறேன். A few moments later. சாவல போலாம். யோ 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 எங்க போற? களவட்ட போன்னு சொன்னீங்க. நீ உள்ள போ, நான் போறேன். கருப்பாயிடுன்னு சொன்னேன். நான் கருத்தாலும் பரவாயில்ல, நான் போறேன். நீ உள்ள போயிடு, போயிடு, நீ போ உள்ள. ஏய் நீ போ போ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுங்க. உங்களையும் தள்ளணுமா? இல்ல வேணாம், நான் குனிஞ்சு போய்க்கிறேன். என்னங்க கறி எப்படி இருக்கு? நல்லா வெந்திருக்கா? கறி வேகவே இல்லைம்மா, வெறும் பச்சை கறி தின்ற மாதிரி இருக்கு. என்னத்த நீ கறியை வேக வச்ச? என்னங்க உங்க அப்பா இப்பதான் சாப்பிட்டு பார்த்து கறி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு? சத்தியமா அப்படிதாங்க சொன்னாரு. கறியில ஏதாச்சும் உருளைக்கிழங்கு போட்டியா? ஆமா. நான் அதை தின்னு பார்த்து சொல்லியிருக்கேன். அதை வந்து நீ பெருசா எடுத்துக்காத, போயிட்டு இன்னும் கறியை நல்லா வேக வைப்போ. ஓ என்னங்க கிரைண்டர் சரியாவே ஓட மாட்டேதுங்க, இதுல எப்படிங்க நான் மாவு அரைப்பேன்? தோப்பார், உங்க அம்மா வீட்ல இருந்து அதை மட்டும் தான் சீதனமா கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஒழுங்கா ஓட மாட்டேது. என் மனசு ஆறுதலுக்காச்சும் அதுல ஒரு வாட்டியாச்சும் மாவு அரைச்சு போட்டுரு சொல்லிட்டான். ஆமா, நாங்க வாங்கி கொடுக்கும் போதுலாம் இது நல்லா தான் ஓடுச்சு, இப்பதான் இப்படி பண்ணுது. நான் என்ன பண்றது? வாங்கின புதுசுல வெறுங்க. ஏங்க இங்க பாருங்க, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் வாங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு இருக்கு அந்த ஆண்டிக்கு என்ன பண்றேன்னு வேடிக்கை பாரு. என் பொண்டாட்டி இது வரைக்கும் நானே ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. உன்னை திட்டுறது அந்த ஆண்டி யாரு? நானும் பாவம் பாவம்னு பார்க்குறேன், ரொம்ப ஓவராத்தான் போகுது. இன்னைக்கு இருக்கு கச்சேரி பாரு. இன்னைக்கு அந்த ஆண்டி ஒரு கை பார்த்துட்றேன். என் பொண்டாட்டி சுத்த தங்கம், தங்கத்தையே உரசி பார்க்குது அந்த ஆண்டி. இல்லை, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று நான் பார்த்துட்றேன், நீ அமைதியே வேடிக்கை மட்டும் பாரு. நானே என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை திட்டதில்லை, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த கிளம்பிட்டேன், வரேன். நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அவட்ட சண்டை பிடிக்க போறியா இல்ல கல்யாணம் பண்ண போறியா? அவங்க வீட்டுக்கு போவாத, அவங்க நம்மளுக்கு ஆவாதவங்கன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதையும் மீறிக்கிட்டு நீ அவங்க வீட்டுக்கு போயிருக்க. அது ஒண்ணும் இல்லைங்க. தோப்பார், நீ 1000 காரணம் சொல்லாண்டி, ஒன்றும் இல்லைங்க 1000 இல்லைங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன நீ? இல்லைங்க 5000 காசு வாங்க போனேன், சரி திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். இதை சாக்கா வச்சு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறியா? கொண்டாடிங்க. என்னங்க எப்படியும் திரும்ப கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். திரும்ப கொடுத்தா தானே அவங்க வீட்டுக்கு போகணும். நான் பார்த்து. ஏங்க எங்க போறீங்க? சும்மா எங்கே போனாலும் கூடயே வந்துக்கிட்டு கடைக்கு போகிறோம்ல. சரி இருங்க, நானும் வரேன், பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போயிடுச்சு அந்த மனுஷன். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்னை விட்டுட்டு போயிடுறது. எவ்வளவு வச்சிருக்காருன்னே தெரியல. போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிரணும், பிரேக்கே பிடிக்க கூடாது, கை கால் அப்படியே உடஞ்சி போயிடணும். இருந்தா போலாமா? போலாங்க. என்னடி சிரிச்சிட்டே வர? பக்கத்து கொள்ளக்காரன் கோழி உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காயா. அதுக்கேண்டி சிரிக்கிற? கோழிக்கு படிக்க தெரியாதுன்னு அந்த கூமுட்டைக்கு தெரியலையே. இவதான்டா முதலாளி. ஓகே ஓகே. அது கோழிக்கு எழுதுலடி, கோழி மேய்க்கிற நமக்கு எழுதுனது. அப்படியா? சரியா, இனிமே நம்ம அந்த கொல்லைக்கு போக வேணாம். கோழிக்கு படிக்க தெரியல, இவ படிச்சும் பயன் இல்ல. இத கொண்டு நம்ம ஆறு இருக்குல்ல, அங்க கொண்டு கொட்டிட்டு வந்துருங்க. ஏம்மா கார்த்திகை தீபத்துக்கு வடை பாயசம் அப்பளம் இதெல்லாம் செஞ்சு ஆற்றுல போய் கொட்டிப்போன்னு ஏதாச்சும் வேண்டிக்கிட்டியா? வேண்டதில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்களா. சாப்பிட்டு போகணுமா? ஏமா இது அந்த ஆற்றுல கொட்டினா சரியா வராது, அதுக்கு அண்ணாண்ட ஒரு ஆறு இருக்கு பாரு, அதுல கொட்டினாதான் இது கரெக்டாக இருக்கும். போய் கொட்டு வந்துடுறேன். என்னங்க யாருக்கும் தெரியாம கொட்டுங்க, யாராவது பாத்துரு.
வந்துட்டா 10 நாளா எங்கம்மா போயிருந்த? நீ இல்லாம நான் பட்ட பாடு. நாய் படுமா பேய் படுமா, கடையும் தயிர் படுமா, காஞ்சிபுரம் தறி படுமா. முடியலம்மா. நல்ல சாப்பாடு இல்ல, ஒரு துணியை 4 நாளா போட்டிருக்கேன். உன்னை திட்டுனது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக 10 நாளாவா கோச்சிட்டு போவேன்? நீ எப்ப வருவனு நம்ம வீட்டு புல்லுல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். பச்சை புள்ள எப்படி அழுகுறான் தெரியுமா? விளையாட கூட அனுப்பல. இந்த விரல்ல வச்சு தாங்கிட்டு இருக்கேன். கோழிய கூட கொட்டாயை விட்டு வெளியில விடல. நீ பல்ல காட்டி சிரிக்கும் போது உன் அருமை புரியல. ஜன்னி வந்து படுக்கும் போதாமா புரியுது. என் கண்ணே பூத்து போற மாதிரி ஒரு சின்ன பார்வை பாருமா, அது போதும். சரியா, இனிமே நான் கோச்சிட்டு போல. ஓ, உன்கிட்ட பேசுறான்னு நினைச்சியா? அப்புறம் அவன் வெயிலோட பேசுறாண்டி, விளக்காமத்து கட்ட. என்னடி கோச்சிட்டு கிளம்பிட்டியா? ஆமாண்டி. நான் வெயில கேட்டேன்டி. ஏங்க நான் saree எடுக்க போறேன், ஒரு 5000 கொடுங்க. சரி போயிட்டு வரேன். ஹே பிருந்தா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. நீ கேட்ட உடனே 5000 எடுத்து கொடுத்தாரு பாத்தியா? யாருக்கும் நல்ல புருஷன் கிடைக்காது. கிடைச்ச புருஷனை அடிச்சு உதச்சி திருத்தி நல்ல புருஷனா மாத்திக்கணும் நம்ம தான். நெய் காலி ஆயிடுச்சு, சாத தோசை ஊத்தி தரவா? நெய் காலி அடிச்சா? ஏண்டி 4 தோசை தான் சாப்பிட்டுருக்கேன், அதுக்குள்ளேயே 1/4 லிட்டர் நெய் காலி அடிச்சு உனக்கு? என்னங்க 4 தோசை ஊத்தல, 30 தோசை ஊத்திருக்கேன். 30 தோசை சுட்டுருக்கேன், என்னடி சொல்ற? நீங்க சாப்பிட்டது தாங்க 4 தோசை, மீதி 26 தோசை நல்லாவே வரல. நாயிட்டு தூக்கி போட்டேன். இருங்க நான் சாத தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். முட்டை குழம்புல இருந்து முட்டை எடுத்து சாப்பிட்டீங்களா? ஏமா குழம்புல போட்ட முட்டையை திருடி திங்கிறது தான் என் வேலையா? நான் பாட்டுக்கு செவனே நீங்க உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ முட்டையை உடச்சி ஊத்துனியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் 5 முட்டை உடைச்சு ஊத்துனேன். ஒரு முட்டையை கூட காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. 5 முட்டை உடச்சி ஊற்றி ஒரு முட்டையை கூட காணுமா? அது கொதிக்கிற டைமில் முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். முட்டையை உடச்சி ஊற்றி களிக்கின்ற மாதிரி போட்டு கிண்டனா எல்லா முட்டையும் கரைச்சிட்டு ஓடுது. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தெரியும். அதுக்கு என்னப்ப? எனக்கு ஒரு gift வேணும். என்ன கிஃப்ட்? ஒரு ரிங்கு வேணும். கொடுத்துட்டேன்.